இது எங்க கஸ்டமரோட வீடுங்க. அவங்க வீட்டு கிச்சனுக்கு புதுசா சிம்னி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹோல் போட தான் வந்தேன். ஹோல் போட்டா தான் சிம்னி ஃபிக்ஸ் பண்ண முடியும். கஸ்டமர் வீட்ல கிச்சன் எப்படி இருக்கு? நான் எங்க ஹோல் போட போறேன்? அந்த ஹோலோட ஃபினிஷிங் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நான் லைவா காட்டுறேன். உள்ள ஒரு டாக் இருந்துச்சு. கஸ்டமர் இது எதுவும் பண்ணாதப்பா, நீ தைரியமா உள்ள வான்னு சொன்னாங்க. கஸ்டமர் புதுசா வாங்கியிருக்க சிம்னி இதுதாங்க. 6 இன்ச் டக்ட் பைப் குடுத்துருக்காங்க. இப்ப நான் போட போற ஹோல் 6.5. கஸ்டமர் யூஸ் பண்ற கிச்சன் இதுதான். இந்த ஸ்டவ் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இங்க தான் சிம்னி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. நான் போட போற ஹோலோட பெர்ஃபெக்ட் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோட எண்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்பயுமே ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த வாலோட பேக் சைடு வந்து பார்க்கணுங்க. இந்த மிஷின்ல தான் நான் ஹோல்ஸே போட போறேன். சரிங்களா? இந்த மிஷின்ல ஹோல் போட்டீங்களான்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுதான் நான் யூஸ் பண்ற கோர் பிட். இது வந்து 6.5 இன்ச் டயாமீட்டர். ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அதோட பேக் சைடு வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான் பேக் சைடில் பிவிசி பைப்போ இல்லைனா கேரளா ஸ்டைலில் சன்ஷேடோ இல்லைனா ஏதாச்சும் லைட்டு மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. நான் கோர் கட்டிங் பண்ணுறதுனால அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் கிச்சனுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் வச்சுருக்கிறது 75 சென்டிமீட்டர் சிம்னி. ஸோ அதை மெஷர் பண்ணிட்டேன். மேலே இருக்க பீமும் இந்த த்ரூ லிண்டனும் இந்த ஒயர் லைனும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சேஃபாக ஒரு இடம் மார்க் பண்ணிட்டேன் நான். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டூல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஜன்னலை எதுக்கு க்ளோஸ் பண்ணுறேன்னா வெளியே இருந்து காற்று உள்ளே வருதுங்க. ஹோல்ஸ் போடும்போது டஸ்ட்டு வரும். அந்த டஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக பரவிடும். ஸோ அதனால தான் இது சிம்னி மாட்டுறதுக்கு கொடுத்துருக்க சாக்கெட். அது 5 ஆம் சாக்கெட்டு. ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டர் ட்ரில் ஒன்று பண்ணணும். ஏன்னா சென்டர் ராடு மாட்டுறதுக்காக. இது நான் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி சேஃப்டி மாஸ்க். இது போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது என்ன டஸ்ட்டு வந்தாலும் என் மூக்கில் போகாது. ஹோல் போடும்போது இந்த மாதிரி தான் டஸ்ட்டு வரும். இந்த மிஷினில் எப்படி ஹோல் போடுறீங்க, அந்த மிஷின் எப்படி தாங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. தேவைப்படும் போது இந்த மாதிரி சிப் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் நான் கீழே தள்ளிடுவேன் நான். ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஹோல் போட்டு முடிச்சாச்சு. கஸ்டமரை வந்து சிம்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் நான் கோர் கட்டிங் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோர் கட்டிங் வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.